அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அதாவது ஜூலை 11, 2013 உச்சநீதிமன்றம் வெளியிட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் சிறை அல்லது காவல்துறையின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என தீர்ப்பளித்துள்ளது. ஒரு நாள் முன்னதாக ஜூலை 10, 2013 அதே அமர்வு வழங்கிய தீர்ப்பில் தங்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் நாடாளுமன்ற, சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர் குற்றங்களுக்கான தண்டனை பற்றி தீர்ப்பு வழங்கப்படுவதுடன் அப்பொழுது பதவிகளை வகிப்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் போட்டிருக்குது. இப்பிரிவு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்வதற்கு 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும். மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி பிரிவு 8(4) இந்த அமர்வு நிராகரிப்புன்னு போட்டிருக்குது. விசாரணையில் இருக்கிறவங்க தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 11, 2013 உச்சநீதிமன்றம் வெளியிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அடுத்தது நோட்டா அப்படின்னா என்னென்னா, நோட்டாவை போன்று முன்னரே வேறொரு அம்சம் இருந்திருக்கு. அது என்னென்னா எதிர்மறை வாக்களித்தல், நெகட்டிவ் ஓட்டிங் என அழைக்கப்படுகிறது. மேற்கண்டவற்றுள் விவரம் இல்லை. நோட்டா மாதிரியே இன்னொன்று இருக்குது, அது நெகட்டிவ் ஓட்டிங்னு முன்னாடியே இருந்திருக்கு நோட்டாவுக்கு முன்னாடி. அடுத்தது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தரப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பட்டியலின் இறுதியில் நோட்டா வாய்ப்பு தரப்பட்டதுன்னு போட்டிருக்கு. மின்னணு வாக்குப்பதிவு நோட்டா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகள் அறிவிகளா. அது என்னென்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்காளதேசம், பின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகள் நோட்டாவை பின்பற்றின. சில சமயங்கள் அமெரிக்காவும் இதனை அனுமதித்தது. 1975 ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சத்தை பின்பற்றி வருகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், தேங்க்யூ.